ஹலோ வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீங்கள்? வளமை போல தான் நான் உங்கள் மேடோனா. ஒவ்வொரு பிரபல்யங்களையும் பற்றி ஒவ்வொரு வீடியோ நான் போட்டுக்கொண்டு வரேன். இன்றைக்கு ஆரை பற்றி போட போகிறோம்டா, KJ ஜேசுதாஸ். அவரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அறியாத ஆக்களுக்கும் அவரை பற்றி நான் இன்றைக்கு போட போகிறேன். இந்த வீடியோவில் நான் பார்க்குறது KJ ஜேசுதாஸ். இவர் தமிழ் பாடல்கள் நிறைய பாடினாலும் இவர் ஒரு தமிழ் ஆள் இல்லை. இவர் ஒரு மலையாளி. அதாவது இவர் கேரளாவில் கொச்சி என்ற இடத்துல தான் இவற்ற பிறப்பு இருக்குது. இவற்ற தகப்பன் இது அதாவது இவர் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவர் தான். அவற்ற சமயத்தை பார்த்தீங்கன்னா ஏசுதாஸ். தகப்பன்ற பேர் அகஸ்டைன் ஜோசப்புக்கும் தாயின் பேர் அலைக்குட்டி தான் அவர்கிட்ட அம்மாட பேர். இதுக்கு பிறந்தவர் தான் இந்த ஜேசுதாஸ். அதாவது இவர்கிட்ட தகப்பனம் ஒரு 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 கலைஞர், ஒரு நடிகர், செவ்விந்திய கலைஞர். பாருங்க, ஒரு கலை குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் இந்த KJ ஜேசுதாஸ். தகப்பனும் ஒரு நடிகர். மற்றது இந்த ஜேசுதாஸ் பெரிய ஒரு பாடகர் என்றுதான் நீங்க பார்த்த பாடகர் தான். ஆனால் அவர் எங்கே இந்த பாடல்களை படிக்கிற ஆரம்பத்தில் தன் தந்தையிடம் இருந்து தான் இந்த பாடல்களை அவர் கற்று தேர்கிறார். அதாவது ஒவ்வொரு பாடல்கள் தன்னைக்குள்ள ஒவ்வொரு குருமார்கள் இருப்பினும் இவருக்கு தன் தகப்பனிட்ட இருந்தால் முதல் தரமாக இந்த இசைக்கு இதை பெறுகிறார் இந்த KJ ஜேசுதாஸ். கிட்டத்தட்ட 40,000 பாடல்களுக்கு மேல் பாடினை சாதித்தவர் தான் இந்த KJ ஜேசுதாஸ். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகளில் பாடக்கூடிய டேலண்ட் இவர் பெற்றவர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் சாதித்தவர். நான் அவரை பற்றி பார்த்து கொண்டு போய்க்க வளமையாக ஒரு பாடகர்கள் ஒரு 2-3 மொழியில தான் பாடி தேர்ச்சி அடைவார்கள். ஆனால் இன்னொரு மொழியில, தமிழ் இல்லாது வேற மொழிகள்ல தான் இன்னும் பாடி தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்தவர் தான் இவர். அதாவது மொழிகளை பற்றி பார்ப்போம். அவருடைய பிறப்பை பற்றி பார்த்துட்டு இவர் எப்போ பிறக்கிறாருண்டா, ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 1940ஆம் ஆண்டு தான் இவற்றை பிறப்பு அமையுது. ஆனால் இவர் பாடின பாடல்கள் ஒவ்வொரு மொழியா நான் வாசிக்கிறேன். எனக்கே தெரியாது, நான் வாசிச்சா தான் தெரியும். அவ்வளவு மொழிகள்ல, அதாவது என்னன்னு சொல்றேன், இப்ப ஒரு பாட்டண்டா நாங்கள் ஒரு தமிழ் பாடல படிக்கிறாருன்னா எங்களுக்கு தமிழ் தானே என்று யோசிக்கும். இல்லை, அவர் ஒரு மலையாளி. அதே மாதிரி இன்னொரு மொழியில படிக்க அந்த பாட்டு அவருக்கு தெரிஞ்சதான் இருக்கும். அவ்வளவு ஒரு கெட்டித்தனம் பாருங்க. இந்த என்னென்ன மொழிகள்ல வென்றாருன்னா மலையாளம், தமிழ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, வங்காளம், குஜராத்தி, ஒரியா, மராத்தி, பஞ்சாபி, சமஸ்கிருதம், துளு, மலாய், உருசி, அராபி, லத்தீன், ஆங்கிலம். வாடா, இத்தனை மொழியில பாடல்களை சாதித்தவர் தான் இந்த KJ ஜேசுதாஸ். நேயர்களே, இப்ப அவர் எந்த ஒரு பாடகர்களும் சாதிக்காத அளவு 8 முறை தேசிய விருது பெற்றவர் தான் இவர். வா, அதோட மாத்திரமில்லை, இந்திய அரசால ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களாலையும் 45 முறைக்கு மேல விருதுகள் பெற்று சாதித்தவர் தான் இந்த KJ ஜேசுதாஸ். பாருங்க, இவ்வளவு வித்தியாசமா இருக்குது பெற்ற பாடல்கள். பாருங்க, இவ்வளவு சாதனை புரிந்திருக்கிறார். இப்ப இவர் திரைத்துறையில பாட வாரார். 1960ஆம் ஆண்டு எஸ் பாலச்சந்திரர் படத்துல தான் முதல் முறையாக இவருக்கு ஒரு பாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அந்த படத்தின் பேரை பாருங்க, பொம்மையில் என்றுதான் அந்த படத்தின் பெயர். அதுல இவர் பாடின பாட்டு நீயும் பொம்மை நானும் பொம்மை. பாருங்க, அந்த பொம்மையில் அதன் மூலமாகத்தான், அது இவற்ற முதல் திரைப்பட பாடலும் கூட. அதன் மூலமாகத்தான் இவர் திரையுலகுக்கு அறிமுகமாகிறார். அந்த பாட்டும் எல்லோராலும் மனதை கவர்ந்த பாட்டும் தான் கூட. இது தமிழ்ல பாடின பாடல். அது ஆனா அதுக்கு பிறகு ஹிந்தியில 1970 ஒரு திரைப்படத்துல பாட துவங்குறார். அது ஹிந்தி படம். அந்த ஹிந்தி படத்துல அந்த படத்தின் பேர்
ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற படத்துல தான் ஹிந்தி மொழியில பாட துவங்குறார் 1970களில். கூட 2006ஆம் ஆண்டு ஏவிஎம் ஸ்டுடியோ, இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரே நாளில் 4 தென்னிந்திய பாடல்கள் மொழிகள் அதில் இருந்து 16 பாடல்களை பாடி சாதனை புரிந்தவர் தான் இந்த கேசுதாஸ். இவ்வளவு சாதனை பாருங்கள் நேயர்களே, நிறைய சாதனை பாருங்கள். அதோட மட்டும் இல்லாமல் இவற்ற வைஃபின் பேரை பார்த்து நாங்கள் ஷோட்டா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். என்னென்னா ஷோட்டா பார்த்தா இவற்ற வைஃபின் பேர் வந்து பிரபா. அவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறது, வினோத், விஜய் மற்றும் விஷால். 3 பிள்ளைகள் அவருக்கு இருக்கிறது. அதாவது எப்போ இவர் திருமணம் முடிக்கிறாருண்டா 1970ஆம் ஆண்டு February 1 தான் இவர்கிட்ட திருமணமும் பிரபாவை மேரேஜ் பண்ணிக்கல. இவற்ற ஆண்டு அதாக இருக்குது. அதோட இவர் சாதித்த சாதனைகள் நிறையவே இருக்குது. கூட மாத்திரமில்லை, இவர் வந்து 1980ஆம் ஆண்டு ஒரு ஸ்டூடியோ ஒன்றை நிறுவுகிறார் ஜேசுதாஸ் அவார்டு நோக்கி. அது வந்து 92ல் சென்னைக்கு மூவ் பண்ணப்படுது. அதோட சென்னையில் இருந்து 1998ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நிறுவப்பட அது இணைக்கப்படுகிறது. பாருங்கள் எவ்வளவு சாதனை புரிந்தவர் இந்த கேஜேஎஸ். அவர் ஒரு ஃபுல் வீடியோ, பெரிய வீடியோ பாடகனாக இவ்வளவுத்தை சாதித்திருக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு பிரபலியங்களையும் நேயர்களை நான் போட்டுக்கொண்டு வரேன். நீங்கள் வளமையாக இந்த வீடியோ கீழே பாருங்க, அது கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு கருப்பு கலர்லாம் பாருங்க. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்களா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு பிரபஞ்சங்களையும் பற்றியும் தேர்ந்து தெளித்து சரியான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நன்றி.